ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வெள்ளிங்கிரி மலை ஏறிய திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சிவா என்பவர் மலை இறங்கிய போது பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, கோவை மாவட்டத்தில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கைராயம் என அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலை 7 மலைகளை தாண்டி சுயம்படிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலையேறுவதற்காக அனுமதியானது வனத்துறை சார்பில் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் வழக்கம் போல அனுமதியான வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான வாலிபர்கள் தொடர்ச்சியாக மலையேறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலையை பொறுத்தவரை அதாவது முழுமையான பரிசோதனை செய்த பிறகே வனத்துறையினர் அதாவது மலையேறுவதற்கு பக்தர்கள் அனுமதி இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் மூச்சு திணறல் உள்ளவர்கள், வெவ்வேறு நோய்கள் உள்ளவர்கள் இந்த மலையில் ஏறுவதற்கு அனுமதி இல்லை. இருந்த போதும் இந்த மலையில் ஏறுபவர்கள் தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் ஏற்படுவதை தொடர்ந்து வனத்துறை அடிவாரத்திலேயே, அதாவது வெள்ளிங்கிரி அடிவாரத்திலேயே மருத்துவ பரிசோதனை செய்த பிறகுதான் நடத்தி வைக்கிறார்கள். இருந்த போதும் தற்போது உயிரிழப்புகளானது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்போதும் ஒரு உயிரிழப்பானது நடந்திருக்கிறது. அதாவது வெள்ளிங்கிரி மலையை ஏறி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்ற நபர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது மொத்தம் 7 மலைகள் கொண்ட நிலையில் 3வது மலையில், அதாவது நேற்று இரவு ஏறியவர் திரும்ப 3வது மலைக்கு வரும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கார். அதாவது அதிகாலை 5 மணி அளவில் இவரது உயிரிழந்த நிலையில் உடனடியாக கீழே இருக்கக்கூடிய வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதே போன்று ஆலந்தரையின் போலீசாருக்கும் தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் தற்போது அவரை 3வது மலையிலிருந்து எடுத்து வந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த நபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக ஆந்திர போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தவரை மூச்சு திணறல் உள்ளவர்கள், அதே போன்று வெவ்வேறு நோய்கள் உள்ளவர்கள் மலையேறக்கூடாது என்று சொல்லி வனத்துறை அறிவுறுத்தப்பட்ட போதிலும் தொடர்ச்சியாக வாலிபர்கள் மலையேறுவதும் உயிரிழப்புகள் தொடர்வதுமாக இருக்கிறது. சமீப காலமாக இந்த ஆண்டு உயிரிழப்பு இல்லாத நிலையில் கடந்த ஆண்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட உயிரிழந்தனர். தற்போது உயிரிழப்புகள் இல்லாத நிலையில் தற்போது இந்த உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கிறது, சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.